விகாஷ் சிங் அப்படின்னு ஒரு 2019 பிடெக் பாஸ் அவுட் இன்ஜினியரை யூபியை சேர்ந்த போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, எதனால் கைது செய்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது உங்கள் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் கார்த்திக். யூபியை சேர்ந்த 28 வயதான ஒரு பிடெக் பட்டதாரியை கைது செய்கிறாங்க. முதல்ல கைது செய்யும் போது இது ஒரு ஸ்கேமர் அப்படின்ற முறையில் தான் போலீஸ் அணுகிறாங்க. ஆனால் முழு விசாரணையில் போலீஸ் இறங்கின பிறகு போலீஸாரே மிகவும் ஷாக் ஆகிற அளவுக்கு இந்த விகாஷ் சிங்கு பல காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. இவர் பெயர் விகாஷ் சிங். அவரோட வயது 28. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு பிடெக் பட்டதாரி. பிரயாக்ராஜ் அப்படின்ற ஒரு யூபியில் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு இன்ஜினியர் மாதிரி இருந்தாலும் இவர் பண்ண காரியெல்லாம் பயங்கரமான காரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபாதர் ஒரு எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. இதுவரையில் விகாஷ் சிங்கோட ஃபோட்டோ எந்த ஒரு ஊடகத்துலேயும் அஃபிஷியலாக வரலை. சில இன்ஸ்டாவில் இதுதான் விகாஷ் சிங்னு போடுறாங்க. அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றது நமக்கு புரியல. காரணம், இந்த விகாஷ் சிங் மாட்டினது இது போன்ற ஒரு ஃபோட்டோ பிரச்சனையில தான் அப்படின்றது தான் சுவாரஸ்யமான விஷயம். ஹார்டாய் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவரை போலவே ஒரு ஏஐ இமேஜை உருவாக்கப்பட்டு டெலகிராமில் ஆப்ஷன்ஸு மற்றும் பான், அதாவது ஆபாச வீடியோவை அவரோட உருவம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த புகாரை சைபர் கிரைம் போலீஸார் விசாரிக்கிறாங்க. அந்த டெலகிராம் சேனலு, அதோட ஐபி டீட்டெயில்ஸு, பேங்க் டிரான்சாக்ஷனு, அப்புறம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பறிமுதல் செய்கிறாங்க. ஆதாரத்தை திரட்டுறாங்க. போலீஸோட பிரைமரி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் படி இந்த விகாஸ் சுமார் 21 டெலகிராம் மற்றும் இன்ஸ்டா சேனலை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இவங்கிட்ட ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்றது தான் ஒரு பெரிய வருத்தமான செய்தி. அதை விட வருத்தமான செய்தி, 12 வயசுல இருந்து 17 வயசு ஸ்டூடெண்ட் எல்லாருமே பிலோ 18 அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஏஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 17 வயது அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அவர் 350 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 350, இதுவே 3 மாதம்னா 400, 6 மந்த்னா 600 அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேனலை வச்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கலாம். அதில் நிறைய மைனர் அப்படின்னு போலீஸ் அவங்களோட முதல்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரோட டெலகிராம் சேனல்ல இருந்து 10,000க்கு மேற்பட்ட வீடியோக்களை, 40,000க்கு மேற்பட்ட புகைப்படங்களை இவர்கிட்ட இருந்து போலீஸார் பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 10,000க்கு மேற்பட்ட வீடியோக்களையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் விகாஷ் மற்ற ஆபாச தளங்கள்லையும் கூகுள் லென்ஸ்ன்ற போன்றதை பயன்படுத்தி அந்த சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி இவர் சொந்தமாக ஒரு டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தகவல் படி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டிரான்சாக்ஷனில் 1.2 crores 1.2 கோடி ரூபா இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தமாக டிரான்சாக்ஷன் பண்ணது 2.5 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரைவேட் சேனல் இருக்கும், பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதாவது பெரிய அளவை ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வசதி இருக்கிறதுனால இதை சிலர் சட்டவிரோதமாக இன்னும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. ஆனால் இந்த டெலகிராம் நோக்கம் அது அல்ல, தளத்தின் வசதிகளை சில தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று போலீஸார் கூறுகிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆபாச உள்ளடக்கத்தை விற்பதை செய்கிறது, சிறாறுகளை டார்கெட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அல்லது ஆபாச படங்களை பரப்புதல் போன்றவை சைபர் கிரைம் தொழில்நுட்ப சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றமாகும். மேலும் இந்த சம்பவத்தில் விகாஷ் சிங் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களான்ற கோணத்தில் போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சைபர் கிரைமு இந்த கேஸை எப்படி கிராக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு இவரோட டெலகிராம் பேஜை ஆக்சஸ் பண்ணும்போது போலீஸாரே அதை சப்ஸ்கிரைப் செய்து உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களே அரண்டு போனதாக தான் சொல்லப்படுது. இவ்வளோ ஆபாச வீடியோக்களும் படங்களும் போலீஸாரே சப்ஸ்கிரைப் செய்து பார்த்ததாக சொல்லப்படுகிறது. காரணம், அவர் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சேனலில் வேறு எந்த விதமாகவும் போய் ஹேக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் போலீஸார் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துருக்கலான்னு ஒரு தகவல் வருது. அப்படி பார்க்கும்போது தான் போலீஸ் அந்த சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்பு கொண்ட போது விகாஸ் சிங் அவர் ரெகுலராக பயன்படுத்துகிற அக்கௌண்ட்டை கொடுக்காம அவரோட இன்னொரு அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் கொடுக்கும்போது போலீஸார் அதை வச்சு விகாஸ் சிங்கை ஈஸியாக ட்ராக் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைபரில் சிலர் இதை போன்ற சேனல்களை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதுக்கான போலீஸ் விசாரணை சென்று கொண்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் ஏஐ தொழில்நுட்பம்ன்றது ஒரு மிக இன்றியமையாது, தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை நம்ம எப்படி நல்ல விதமாக பயன்படுத்துகிறோன்றது தான் நம்ம யோசிக்கணும். சைபர் கிரைம் குற்றங்களை தவிர்க்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் தேவைப்படுது. மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் கிரைம் மற்றும் டிஃபென்ஸ் போன்ற விளாகுகளை தொடர்ந்து பார்க்க கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.